வேணும்னா இவ்வளவுதான். கதையை நீங்க தொடர் கதையா வேணும்னாலும் எத்தனை நாள் எழுதிக்கலாம். அதை ஒரு பத்தியில சொல்லுனாலும் சொல்லிடலாம், ஒரே வரியில சொல்லுனாலும் சொல்லிடலாம். சீதை அசோகவனத்திலே சிறைப்பட்டாள். ஹனுமான்கிற பக்தன் கடல் தாவினான், சீதையை கண்டான், செய்தி அறிந்தான், ராமனுடைய செய்தியை சொன்னான், சீதையின் செய்தியை பெற்றுக்கொண்டு திரும்ப ராமனிடத்தில் அறிவித்தான். இது எதுக்கு சுவாமி இத்தனை நேரம்? ஒரே நிமிஷத்துல கதை முடிஞ்சு போச்சேன்னு தோண முடியும். இதை முதலியாண்டாங்கிற மகாச்சாரியர் இதன் கருத்தென்னாங்கிறத அழகுற விளக்குகிறார். அதை அப்படியே சம்ஸ்கிருதப்படுத்தி வேதாந்த தேசிகன் என்ற ஆச்சாரியன்